தமிழ்ல இருந்து யாரு போனாலுமே அங்க ஒரு ஷேமிங் நடக்குது. கருப்பா சின்னதா கால் மேல கால் போட்டு அது இங்கிலீஷ்ல பல பொழந்து கட்டுறான். பாங்க யாரு இந்த பையன். முதல்ல இந்த இடத்துல வந்து ஏஆர் முருகதாஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னைய பார்த்துக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, என் கதையை பார்த்து சான்ஸ் கொடுத்தாரு. He didn't see how I'm looking, whether I'm capable of it or not, but he loved my narration. நீ என்னைய பார்க்காதடா, என் திறமையை பாடுறா. அவங்க அது கூட அவங்களுக்கு புரியல. நார்த் இந்தியா பாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல், ரவுடிசம், டான் எல்லாம் மிக்ஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. நம்ம கிட்ட ஃபுல்லா ஆர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஹிந்தியில மட்டும் டான்ஸோ, ஸ்மக்லர்ஸோ, பொலிட்டீஷியன்ஸோ உள்ள இருக்கிறதுக்கான காரணம் பிசினஸ் தான். ஹிந்தி மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டு. டான்ஸுடைய கையில தான் இருக்கு. டேட்டே வந்து அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, யார் நடிக்கணும் யார் நடிக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்தி இண்டஸ்ட்ரியில ஒரு சர்ச்சைகள் வந்தாலுமே வர்ற முதல் பேர் கரண் ஜோஹர். நிறைய சவுத் இந்தியாவில இருந்து போறக்கூடியவங்க கூட அது மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியான வேலைகளை செய்வாங்க. 1000 கோடி 2000 கோடி சவுத் இந்தியன் சினிமா தான் அடிச்சு தூள் பண்ணிட்டு பாயிண்ட் வந்து இப்போ இந்த பக்கம் விழுந்துருச்சு. சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட், சவுத் இந்தியன் டேரக்டர்ஸை பத்தி இப்போ அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சு. தனுஷ் போனாரு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போனாரு. பாடி ஷேமிங்கை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்க வராங்க. இது வந்து ஒரு கோலா? அடுத்த ரேஞ்சுக்கு போறோம்ல. கமலுக்கு அடுத்து அங்க ஒரு பெரிய இது கொடுத்தது வந்து தனுஷ் தான். ஹிந்தியில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்து கமல்ஹாசன் த்ரெட்டனா இருக்காரு. பயந்த காலங்கள்லாம் இல்ல, அது உண்மைதான். இவர் விட்டுட்டோம்னா இந்த இடத்துல உள்ள வந்து ஃபுல்லா ஆக்கிரமம் பண்ணிடுவாரு. ஃபீமேல் ஆர்டிஸ்டா வந்து பெருசா வந்து அவங்க வந்து போட்டியாவே நினைக்கிறது இல்லை. அவங்க மேல் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியனு, டைரக்டர்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு போட்டியா பார்ப்பாங்க. காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷனும் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதுக்கான காரணங்களுமே உள்ள இருக்கக்கூடிய அரசியல் பார்க்குறப்ப ஹாலிவுட் ஆர்ட்ஸ் மாதிரி இருப்பாரு, அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிடுவாரு. காலி பண்ணக்கூடிய வேலையை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செஞ்சாங்க. இப்படி தெலுங்கு சினிமா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட கையில இருக்கோ, அதே மாதிரி ஹிந்தி சினிமாவும் கான்களின் கையில இருக்கிறதா? இல்ல, கான்னா ரெண்டு ஒரே ஃபேமிலி கிடையாது. அதான் பெரிய காமெடி. ஓகே. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் சினிமாவால் மறுக்கவே முடியாத ஒரு பெஸ்ட் டைரக்டரில் ஒரு ஆள் அட்லி. அவரை ஹிந்தியில் அந்த பாடி ஷேம் பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்வியூ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துக்கு அவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அந்த ரிப்ளைலாம் செகண்ட் அப்படின்னாலுமே அந்த கேள்வி கேட்குற இடத்துல குறிப்பாக ஒரு தமிழ் இயக்குனர் இருக்கார். இது முதல்ல கிடையாது. தமிழ்ல இருந்து யார் போனாலுமே அங்கே ஒரு ஷேமிங் நடக்குது, டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அதுக்கான முதல் காரணம் என்னவான இருக்கும்? இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நார்த் சவுத் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. அது சினிமாவில் மட்டும் கிடையாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சிலேருந்து இருக்கு. ரகோத்தமன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜீவ்காந்தியோட இன்வெஸ்டிகேஷன் வழக்கில் இருப்பார். அவர் சமீபத்தில் காலமாயிட்டார். அவர் ஐஏஎஸ் ட்ரைனிங்காக நார்த்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் இருக்கிறப்ப அவருடைய ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து சவுத் இந்தியன்றதுனால இவரை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு அவர் பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்காரு. அப்போ இது வந்து சினிமா மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியன் சவுத் இந்தியனுங்கிற ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு. பொதுவாக இருக்கு, எல்லா இதுலேயுமே இருக்கு. அது சினிமாவில் கொஞ்சம் அதிகம். அது மெயினாக வந்து அவங்க வந்து கலரு, ரெண்டாவது என்னதான் திறமை இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. ஏக் துஜே கேலிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து கூட பாலச்சந்தர் அவர்கள் தொடர்ந்து அங்கே படம் பண்ணல. கமலஹாசன் வந்து இன்னைக்கு உலக நாயகன், இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம், உலக அளவில் இன்னைக்கு இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் பெருசாக அதிகமாக தொடர்ந்து அங்கே படம் பண்ணல. உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து அவரை வந்து அங்கே புக் பண்ணுறாங்க. அனுமாலிக்கு வந்து அங்கே ஒரு படத்தை புக் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மானை வந்து ராம்கோபால் வர்மா வந்து ஒரு படத்துக்கு புக் பண்ணுறாரு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நிறுவனம் வந்து இதுக்கும் அனுமாலிக்கே போடுங்க, நான் ஏஆர் ரஹ்மான் வேணான்னு அந்த நிறுவனம் வந்து இவரை வந்து ப்ரெஷர் பண்ணது ராம்கோபால் வர்மா. இல்லை எனக்கு ராம்கோபால் வர்மா பிடிவாதமாக இவர் தான் எனக்கு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 2 படம் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, ஒரே நேரத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டது. அனுமாலிக்கு நடித்த இசையமைத்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வி. ரஹ்மானுடைய படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதற்கு பிறகு ரஹ்மான் ஹிந்தியில் கொடுத்த அடி தான் ஒவ்வொன்றும் சூப்பர் ஹிட்டு. ரங்கீலான்னு ஒரு படம், 8 பாட்டு 7 பாட்டம் பாட்டுக்காகவே படம் ஓடிச்சு. அந்த பாட்டு வந்து ஹிந்தியில் ஒரு பெரும், இந்தியில் இருக்கக்கூடிய இசையமைப்பில் அத்தனை பேரும் கலங்கி போனாங்கன்னு தான் சொல்லுவோம். பெரும் ஜாமவானுங்களாக இருந்தாங்க. அனுமாலிக், ராஜ், லாகரி, அதுன்னு ஒரு பெரிய இசையமைப்பாளர் கூட்டம் இருந்தது. அத்தனை வரைக்கும் அலற விட்டாப்ல ரஹ்மான். அதெல்லாம் ரங்கீலாங்கிற பாட்டு வந்து மொழி தாண்டி எல்லா இடங்களும் இந்த பாட்டெல்லாம் பிச்சுட்டு போச்சு. அப்போ அங்கே வந்து திறமைங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் ரஹ்மானை வந்து ஒரு அளவுக்கு மேலே அவரை வந்து அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியல. இப்பயும் படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த அட்லி விஷயத்துக்கு வருவோம். அட்லியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியை வந்து ஒரு டேரக்டர்னா
ஒரு பெரிய கண்ணாடி, ஒரு ரவுண்ட் கேப்பு, ஒரு பாடி ஸ்ட்ரெச்சர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருப்பாங்க. ஒரு கருப்பாக சின்னதாக ஒரு பையன் போய் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அது இங்கிலீஷில் பல பொழந்து கட்டுறான் ஆட்டிடியூடா ஒரு ஸ்பீச் பேசு அப்படின்னா அவங்க பார்க்க யார் இந்த பையன் அப்படின்னோடனே சமீபத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று கொடுத்து வந்து உட்காந்து ஜவான் ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்குறான். ஜவான் படம் வந்து ரூரல் ஹிந்திலாம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதாவது ஹிந்தி படங்கள் வந்து எப்பவுமே அந்த மெயினான சிட்டிஸில் போனாலே பெரிய விஷயம். சரி, இந்த படம் ரூரல்லையும் ஓடிச்சு. இந்த படம் பெரிய கலெக்ஷன் கொடுத்தது அதான் காரணம். அதில் முக்கியமாக இந்த ஃபார்மர் மேட்டர் அந்த மேட்டர்லாம் இருக்கிறதுனால படம் வந்து பீகார் அந்த மாதிரி யூபியோடைய அந்த ரூரல் பிளேஸ்லாம் வந்து படம் வந்து பெரிய ஹிட்டு. அப்படிங்கும்போது ஷாருக் கானுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்த படம். இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸில் நீங்கள் இருக்கிறாரு அட்லி. அவர் தான் தமிழ் வந்து தெரிய படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் தான் அட்லியை வந்து அவர் வந்து இந்த மாதிரி அப்படின்னு அட்லி தான் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்த விதம் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணாரு. நான் வந்து எனக்கு முதல்ல இந்த இடத்துல வந்து ஏஆர் முருகதாஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னைய பார்த்துக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, என் கதையை பார்த்து சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணுறேன்னு அந்த கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இப்படி கொடுத்தாப்புல. நீ என்னைய பார்க்காதடா, என் திறமையை பாடுறா அப்படிங்கிறத அர்த்தம் அதுக்கு. அது கூட அவங்களுக்கு புரியல. கேட்ட கேள்விக்கு பதில் வேற மாதிரி சொல்லியிருப்பாப்புல, அது அவங்களுக்கு புரியல. சர்க்காஸ்டா சொல்லியிருப்பாரு. நான் வந்து முதல்ல எனக்கு வந்து என் கதையை பார்த்து தான் ஏஆர் முருகதாஸ் வந்து ராஜாராணி படம் வாய்ப்பு கொடுத்தாரு. என்னைய பார்த்து கொடுக்கல, என்னுடைய திறமையை பார்த்து. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா என் திறமை தான், என் கலரோ என்னுடைய உயரமோ என்னுடைய உருவமோ கிடையாதுங்கிறது தான் சொல்லியிருப்பாப்புல. இப்போ இந்த நார்த் இந்தியாவை சவுத் இந்தியா அப்படிங்கிற இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்கு. நார்த் இந்தியா பாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல், ரவுடிசம், மற்றபடி த டான் எல்லாம் மிக்ஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ளே வந்து போய் கால் ஊன்றி அங்கே இருந்து பண்ணுறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அதை சமாளித்து இன்னைக்கு அட்லி போய் இருக்கிறாருங்கப்போ இந்த மாதிரியான இடைஞ்சல்கள் வரும். அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுவோம். நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைரக்டர்ஸே ஒரு செக்டார்ஸ் தான். ஒரு பக்கம் மிஷ்கின், வெற்றிமாறன், ராமு, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கிராஃப்டபிள் டைரக்டர்ஸ், ஒரு பக்கம் கமர்ஷியல் டைரக்டர்ஸ், இன்னொரு பக்கம் ரெண்டு கலந்த டைரக்டர்ஸ், ஒரு பக்கம் எவர்கிரீன் டைரக்டர்ஸ் சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஃபுல்லாக ஆர்ட் ஃபார்மில் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் மட்டும் ஏன் அந்த இடத்துல டான்ஸோ, ஸ்மக்லர்ஸோ, உள்ள பொலிட்டீஷியன்ஸோ உள்ளே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பிஸ்னஸ் தான், பெரிய பிஸ்னஸ். ஹிந்தி மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டு. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி டான்ஸுடைய கையில் தான் இருக்குது. டேட்டே வந்து அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, யார் நடிக்கணும் யார் நடிக்கக்கூடாதுன்னு. அவர்களை மீறி வந்து யாரும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நடிகர் இருக்கார், உச்ச நடிகர் இருக்காருன்னா ஏதாவது ஒரு டானுடைய அண்டர்டேக்கில் தான் இருப்பார், அந்த ஷேடோவில் தான் இருப்பார். ஏன்னா அப்போ தான் மற்றவற்றிருந்து காப்பாற்ற முடியும். அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி அது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லையே. யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் காசு இருந்தால் நம்ம படம் எடுக்கலாம், யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு ஓப்பன் மார்க்கெட் தான். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான இது வந்து அங்கே ரெண்டு காலங்காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. எப்போ இந்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு சர்ச்சைகள் வந்தாலுமே வர்ற முதல் பேர் கரண் ஜோஹர். கரண் ஜோஹர் ஒரு டேஞ்சரஸான பர்சன், அவர் வந்து அப்படி இப்படின்றாங்க. கரண் ஜோஹர் அப்படி என்ன டேஞ்சர் அவர்? இல்லை, கரண் ஜோஹருக்கு பேசிக்காகவே அந்த பார்ஷியாலிட்டி மென்டாலிட்டி உள்ள நபர். அதனால அவர் சொல்லுவாங்க. அவர் முன்னாடி பண்ண நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் அந்த மாதிரியான வேலைகள் பண்ணியிருக்காரு. காஃபி வித் கரண் அப்படின்னு காஃபி வித் கரண் நிறையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரகுமான ஒரு இடம் பண்ணார். நிறையா சவுத் இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்கள அது மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியான வேலைகளை செய்வார். அதனால் நம்ம ஊரில் இருக்காங்கல்ல 2-3 ஆங்கர்ஸ், அந்த மாதிரி அந்த ஒரு ஆங்கர் அவர். அதாவது நயன்தாராவை யாரும் தெரியாது. சமந்தா ஒரு இன்டர்வியூ எடுப்பார். சமந்தா கிட்டே நீங்கள் யாரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்பாரு. எனக்கு நயன்தாரா இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஓ ஹூஸ் தேட் அப்படிம்பாரு. இது மாதிரி சவுத் இந்தியாவில் அவங்க ஒரு பிகஸ்ட் ஆக்டர்ஸ், ஓ ஐ டோன்ட் நோ அப்படின்வாரு. ஸோ இது மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ஸ்லாம் வருது அப்படின்றப்போ உங்களுக்கு பேக் எண்டில் ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குல்லண்ணே? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பேக் அண்ட் பலம்லாம் அந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் மிக்ஸ்டான இண்டஸ்ட்ரி. ஒருத்தரை காலி பண்ணணும்னா காலி பண்ணிடுவாங்க, ஒருத்தரை உருவாக்கணும்னா உருவாக்குவாங்க. ஏன்னா அன்றைக்கி இப்போ ஒரு படம், அன்றைக்கி ஹிந்தியில் ஒரு பெரிய படம் பூஜை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 பணக்காரர்கள்லாம் அந்த இன்விடேஷனுக்கு அந்த பூஜைக்கு போகிறதே ஒரு பெரிய இதை நினைப்பாங்க. அப்படிங்கும்போது எல்லாம் இல்லாமல் இருக்காது. இன்றைய சூழலில் ஹிந்தி சினிமா கொஞ்சம் படுத்தானே தூங்கிக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்ன பார்க்குறீங்க? படுத்து மட்டும் தூங்கலை, குப்புற கடிச்சு படுத்து தூங்குது. அதை காப்பாற்றுறது தமிழ் இருக்கு இந்த மாதிரி சவுத்துலேருந்து போகக்கூடிய ஒரு சில ஆர்டிஸ்ட் தான். 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு சவுத் இந்தியன் சினிமா தான் அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்கு. பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃப் இருக்கட்டும், செலாரா இருக்கட்டும், சவுத் இந்தியன் மூவி தான் வந்து கேஷுவல் ஆகி போச்சுனே. 1000 கோடியில் கேஷுவல் அவங்களுக்கு மிரண்டு போயிருக்கானுங்க. இப்போ அந்த நார்த் இந்தியனுடைய பாயிண்ட் வந்து இப்போ இந்த பக்கம் விழுந்துருச்சு. இப்போ சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டு, சவுத் இந்தியன் டேரக்டர்ஸை பற்றி இப்போ அவங்க வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்கிற ஆட்களை. அப்போ இனி அதனால தான் கெட்டியாக வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அட்லியை பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க.
போகாதீங்க. இங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரு. காப்பாத்துவானா? இப்போ அதுக்கு என்ன காரணம்னா அரசியல் உள்ள வந்துருச்சு நார்த் இந்தியாவில். ஒரு படத்தை வந்து ஃப்ரீடமாக அவங்க எடுக்க முடியல. அதுக்குள்ள ஏதாவது ஒரு அஜெண்டா பேசிஸு, இல்லாட்டி ஏதாவது ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு அவர்கள் சார்ந்த சித்தாந்தத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகள், அந்த மாதிரியான படங்கள், பெரிய படங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்க சொல்கிறாங்க. அது இல்லை வைக்க சொல்கிறாங்க, இல்லாட்டி அந்த மாதிரி வச்சா நம்ம வந்து ஒரு நெருக்கமாகலாம் ஆளும் வர்க்கத்துக்கு அப்படிங்கிற வேலையை பண்ணுறப்ப அங்கே ஒரு இது போயிடுதுல்ல. ஆமாம், அங்கே ஒரு ஃப்ரீடம் போயிடுது. அங்கே ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அப்போ இந்தி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை இது பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவங்க திருப்பி சுதாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யதார்த்த சினிமா வந்தால் தான் நமக்கு ஓட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ நாளைக்கு தான் கையில் காசை போட்டு நஷ்டமாக படம் எடுத்துகிட்டே இருப்பான். ஆமாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனும் புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரையுமே மைல் ஸ்டோன் படமே அவங்க தானே, தங்கல் தானே இருக்குது. 2000 கோடியில் தங்கல் தான் இருக்குது மைல் ஸ்டோன் ஃபிலிம். இல்லை இருந்தாலும் கூட அது நெருக்கி இப்போ ஆர்ஆர்லாம் வந்து சரி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புஷ்பா 2லாம் ஆல்மோஸ்ட் நெருக்கி. ஆமாம், 1400 crores வந்துடும், நெருக்கி வந்துடும். அப்படிங்கும் போது ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மூவி, அதாவது வந்து அது வந்து தெலுங்கு படம் தான். ஆனால் ஹிந்தி படத்துக்கு உள்ள மார்க்கெட் வந்து பெருசு. யூபியில் ஓடும், பீகாரில் ஓடும், ராஜஸ்தானில் ஓடும், மத்திய பிரதேசத்தில் ஓடும், டெல்லியில் ஓடும், ஹரியானாவில் ஓடும். ஒரு பெரிய லாங்குவேஜ். ஆனால் சவுத் இந்தியாவில் ஒரு தெலுங்குங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு படம் அதை நெருக்கி போகுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. கண்டிப்பாக. இப்போ அதாவது சினிமாவுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு கோல், அல்டிமேட் கோல்னு சொல்லுவாங்க. எப்படியா வந்து மணிரத்னம் படத்தில் நடிச்சிடணும், ரஹ்மான் மியூசிக்கில் நடிச்சிடணும், யுவன் மியூசிக்கில் நடிச்சிடணும், இவரோட கேமராவில் நடிச்சிடணும்னு சொல்லி சினிமாவுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஹிந்தியில் போய் நடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கோலாக இருக்குது. அப்போ வந்து தனுஷ் போனார், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போனார். போகிறவங்க எல்லாருமே ஒரு இதை பாடி ஷேமிங்கை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு கோல், ஆக்சுவலாக அது ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் மீட்டராது. இல்லை அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்ல. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஹிந்தி இண்டஸ்ட்ரிங்கிறது. ஹிந்தியில் வந்து எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு அடுத்து அவங்க ஒரு பெரிய இது கொடுத்தது வந்து தனுஷ் தான். தனுஷ் வந்து தனுஷ் ஏற்றுக்கிட்டாங்க இந்தி ஆடியன்ஸ். அதான் பெரிய விஷயம். வந்து நம்ம இந்த அம்பிகாவதி ராஞ்சனான்னு ஒரு படம், தமிழ் அம்பிகாவதி டப் பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப யூபி பையன் மாதிரியே இருப்பாப்ல. ஆமாம், யூபி அந்த சைடில் நார்த் ஈஸ்ட் உள்ள இருக்க இன்டீரியர் அசல் வடக்கனா இருப்பாப்ல. அதுதான் ஒரு தனுஷுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தனுஷ் பெரிய இது ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கும் போது இப்போ சவுத் இந்தியாவிலேருந்து போகிற ஆட்களையே வந்து அங்கே அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துருச்சு. இப்போ விஜய் சேதுபதியுமே அப்படி தானே. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸி அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பண்ணுறாரு. அதுலேயுமே அவர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் நிறைய டைலாக்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஓகே விஜய் சேதுபதி செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். பட் அவரையுமே அங்கே ஒரு ஷேமிங் பண்ணி தானே அனுப்புகிறாங்க. அதாவது ஒரு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஹிந்தி படம் பண்ணுறதுங்கிறது ஒரு கோல். ஆமாம், பெரிய சம்பளம், பெரிய ரீச்சு, அது இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் இருக்குது. அப்படிங்கிறது ஹிந்தி படங்கள் பண்ணுறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் நிற்க முடியுமாங்கிறது தான் சந்தேகம். ஏன்னா இப்போ மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியிலாம் போய் பண்ணாமல் ஹிந்தியில் பண்ணால் அதுக்கான ரீச்சோ அதுக்கான லைம் லைட் பெருசான ரீச்சு, சம்பளம் எல்லாமே பெருசு. சொல்லப்போனால் தனுஷ் வந்து ஹாலிவுட்டில் நடிக்கிறதுக்கு உதவி பண்ணதெல்லாம் ஹிந்தி இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா. அவர் ஹிந்தியில் கால் வச்சா தான் ஒரு ஹாலிவுட் வரையும் அவருக்கான அந்த ஃபோக்கஸ். கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸ் வந்து ஹிந்தியில் வச்சா தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் போக முடியும். ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் தேவை அப்படிங்கிற முதல்ல வந்து சர்ச் பண்ணுறது ஹிந்தி படம் தான் பார்ப்பான். சரி, ஒரு கேரக்டருக்கு ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு, ஹாலிவுட் படத்துக்கு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் தேவை அப்படின்னா அவன் முதல்ல சர்ச் பண்ணுறது என்ன பண்ணுவான்னா இந்தி மூவி தானே பார்ப்பான். ஏன்னா அங்கே அந்த ஃபேர் அவங்க எதிர்பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. இல்லை இந்தியன் மூவினா அவனுடைய கான்செப்ட் வந்து ஹிந்தி படம் தான். ஹிந்தி படம் ஓகே அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்லாம் வரும். ரொம்ப டீப்பாக வந்து தமிழ் படத்தை தேட மாட்டாங்கல்ல. ஆமாம், அப்போ நம்ம ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட முதல்ல வந்து பார்க்குறது ஹிந்தி படம் தான். அப்போ ஹிந்தியில் பண்ணுறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம போய் சேர்றதுக்கு அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். நான் ஒரு பேப்பர் கட்டிங் படித்தேன், அது ஆன்லைனில் தான் படித்தேன். இந்த கமல் அவர்களோட ஸ்பெஷல் எடுத்து பார்க்குறப்ப அந்த ஒரு பேப்பர் கட்டிங் படித்தேன். அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, ஹிந்தியில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்து கமல்ஹாசன் த்ரெட்டனாக இருக்காரு, அவங்களாம் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமலோட ஒரு ஃபோட்டோ, ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று, ஆள் செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவர் வந்து அப்போ இருக்கிற ஹிந்தி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே த்ரெட்டனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்த காலங்கள்லாம் இருந்தது. அவங்க எல்லாருமே சேர்ந்து கமலுக்கு எதிராக இருந்தாங்கன்ற ஒரு கதை சொல்கிறாங்களே. என்ன இல்லை, அது உண்மைதான். அது ஒரு ஏக் துஜே கேலியங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு பலரும் வந்து சூசைட் பண்ணாங்க. அந்த காதல் ஜோடிகள் பண்ணாங்க. அந்த படம் பாட்டும் சரி படமும் சரி மிகப்பெரிய இந்தி இண்டஸ்ட்ரியை தலைகளாக பிரட்டி போட்ட ஒரு படம். அப்படி படத்தை பண்ணிட்டு அவரால் தொடர்ந்து பண்ண முடியல. ஆனால் அவங்க வந்து இவர் விட்டுட்டோம்னா இந்த இடத்துல உள்ள வந்து ஃபுல்லாக ஆக்கிரமம் பண்ணிடுவார், ஹிந்தி சூப்பர் ஸ்டாராக ஆயிருப்பார், விடவே கூடாது அப்படிங்கிறதுல அந்த கட்டத்தில் வந்து என்ன நார்த் இந்தியன் மாதிரி இருப்பார், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பண்ணுறாரு, ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டாரு, விட்டால் நம்மளை காலி பண்ணிடுவார், பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கும் போது அது வந்து அங்கே ஒரு குரூப்பிசம் செஞ்சு இவரை உள்ள வரவிடாமே பண்ணிச்சு. இப்போ நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் இப்போ வந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஆனால் ஸ்ருதிஹாசன் மட்டும் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டேபிளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெருசாக வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீதேவி, ரேகா,
ரேகா ஜெமினி கணேசனுடைய பொண்ணு தானே அவங்க. ஆமா. இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அங்கே பெரிய பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி கொண்டாடுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஃபீமேல் ஆர்டிஸ்டாக வந்து பெருசாக வந்து அவங்க வந்து போட்டியாகவே நினைக்கிறது இல்லை. அவங்க ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தானே வருவாங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நடிப்பாங்க, போயிடுவாங்க அப்படின்னு விட்டுறாங்க. மேல் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியனு, டேரக்டர்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு போட்டியாக பார்க்குறாங்க. உள்ளே வந்துட்டா நமக்கு டர் அப்படின்னு. ஆமாம், அதை தான் பார்க்குறாங்களே ஒழிய, இல்லாட்டி நம்ம ரேகாலாம் விட்டுருப்பாங்களா இத்தனை வருஷமா? கண்டிப்பாக ரேகா இருக்கிறாங்க, ஸ்ரீதேவி. ஆமாம், ஸ்ரீதேவிலாம் அங்கே கொண்டாடினாங்க. இப்போ அதை வந்து அவங்க வந்து அதை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இப்போ சூர்யா அவரோட, யுவன் சங்கர் ராஜாவோட, ரகுமானா இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து மும்பைக்கு குடியேறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயமே மும்பை இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதாவது ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்காகவா இல்லைனா பீஸ்ஃபுல் லைஃபுக்காகவா எதுக்கு அங்கே போகிறாங்க? இல்லை, ரகுமான் யுவன் வந்து மும்பையில் கிடையாது. யுவன் வந்து துபாயில் இருக்கிறார். துபாயில் செட்டில் ஆகிட்டார். அவங்க ஒய்ஃப் நிறையா அதில் பிஸ்னஸ் அதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பிஸ்னஸ்லாம் இருக்குது, இவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு. சரி. ரஹ்மான் வந்து சென்னையில் தான் இருக்கிறாரு. சென்னையில் தான் இருக்கிறாரு. மும்பையில் அவருக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அப்போ ஏதாவது முக்கியமான வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பார். சென்னையில் தான் இருக்கிறார். இப்போ மும்பையிலேயே செட்டிலாக இருக்கிறது வந்து சூர்யா மட்டும்தான். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுடைய மாமனார் ஊர், அந்த குழந்தைங்க அங்கே படிக்குது. சரி, ஹிந்தியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஹிந்தியில் அங்கே இருந்து பார்க்குறாரு. இந்திய மார்க்கெட்டை பிடிச்சிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா பார்ட்டிகளுக்கு போகணும், ஃபங்க்ஷன் போகணும், ஆடியோ லான்ச்சுக்கு போகணும், பட பூஜைக்கு போகணும். அங்கே தான் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த கல்ச்சரே வேறு. ஆமாம், அங்கே அப்படின்னா காலைல 12 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷாட்டே வைப்பாங்க. காலைல 12 மணிக்கு 12 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷாட்டு. 6 மணிக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நடிக்க மாட்டாங்க. 6 ஹவர்ஸ் தானே? 6 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 ஷார்ட்ஸ் எடுப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் இந்தி இண்டஸ்ட்ரி. கம்பல்சரி நைட்டு வந்து அங்கே வந்து பார்ட்டி இருக்கும். 7 நாளுமே பார்ட்டி இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியே வேறு, அது வேற ஒரு மாதிரியான இண்டஸ்ட்ரி. அங்கே போய் அதில் மிங்கிள் ஆகணும்னா முதல்ல அங்கே போய் இருக்கணும். அதனால இப்போ அங்கே இந்தி படத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர்கள் அங்கே போய் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு இனவாதம் மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம், தனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படங்கள் மாதிரி பெரும்பாலும் அந்த படங்களுடைய படப்படிலாம் வந்து வெளிநாட்டில் நடக்குது. சரி, இப்போ இல்லை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுகளில் படப்பிடிப்பு அதிகமாக நடந்தது ஹிந்தி படம் தான். ஏன்னா பிஸ்னஸ் வருது, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ சவுத்துலேருந்து போகிற ஆட்கள் அதை வந்து பெருசாக பார்க்குறாங்க. நம்ம இங்கேருந்தே அவன் அந்த நேரத்தை கூட அடிக்கலாம் அப்படிங்கிறது புரியல அவங்களுக்கு. அந்த இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. பட் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோமோன்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. நான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். இன்டர்வியூ கூட கிடையாது, ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் ஒன்று. நம்ம பாலையாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்சது யார், சிரஞ்சீவியா அப்படிங்கிற மாதிரியான வரிசையாக நாகார்ஜுனாவான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் திரும்பிட்டு கேட்பாரு, உங்களுக்கு யாரை ஹிந்தியில் பிடிக்கும்? அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படிம்பாரு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது எப்படி தெலுங்கு சினிமா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட கையில் இருக்கோ அதே மாதிரி ஹிந்தி சினிமாவும் கான்களின் கையில் இருக்கிறதா அவர் வந்து சர்காஸ்டாக சொல்லியிருப்பார். அது எந்த அளவு உண்மையாது? இல்லை, கான்னா 2 ஒரே ஃபேமிலி கிடையாது. அதான் பெரிய காமெடி. ஓகே, சல்மான் கானும் ஷாருக் கானும் அமீர் கானும் ஒரே ஃபேமிலியே கிடையாது. அவங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. சரி சரி. ஆனால் அந்த பேர் அன்னைக்கு அந்த காலத்தில் ராஜ் கபூர் அந்த மாதிரியான பேர்கள் அந்த வந்ததுனால அதை அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ ஷாருக் கான் அப்படின்ற பேரை வந்து அங்கே கான்கிற பேர் வந்து இப்போ ரஜினிகாந்த், இங்கே வந்து விஜயகாந்த், அப்படின்னு அந்த மாதிரி காந்த் அப்படிங்கிறது மாதிரி அங்கே வந்து கான்ங்கிறது வந்து ஒரு காமன் நேம். பட் அந்த ஒரு குடும்பம், இவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஷாருக் கான், சல்மான். இப்போ தெலுங்குல அப்படி கிடையாது. தெலுங்குல எல்லாமே ஒரே குடும்பம். அல்லு அர்ஜுன்லேருந்து, சிரஞ்சீவிலேருந்து, பவன் கல்யாண்லேருந்து எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏதாவது ஒடியில் அவங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், பொண்ணு எடுத்தவர்கள், பெண் கொடுத்தவர்கள், ஏதாவது அந்த குரூப் தான். நாக சைத்தன்யம், நாகார்ஜுனா எல்லாம் ஒரே குடும்பம் தான். 2வது ஒரு விசேஷத்துக்கு பத்திரிகை எடுத்தால் தெரிஞ்சு போயிடுவாங்க யாருன்னு. அவங்க பின்னாடி எடுப்பா, சித்தப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா, மாமா, வரிசையாக போட்டிருப்பாங்க. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்தது இருக்கு. இந்த இந்தி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல எப்படி இந்த கான்த்து வைக்கிற மாதிரி அவங்க கான் வச்சுக்கிறாங்க. சரி. ஆனா இவங்களுக்கு அந்த கானுக்கு இந்த கானுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ அது ஒரு கேஸ்டோ, அது ஒரு குரூப்போ அதெல்லாம் கிடையாதாங்க? ஒண்ணுமே கிடையாது. அது வேறு, இது வேறு. அந்த பேரை வந்து அங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆமீர் கான் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அவன் உண்மையிலேயே பேர் ஆமீர் கானா, ஆமீரா இருக்கும். இவன் வந்து கானை சேர்த்துக்கிறான். வச்சா நம்ம கான் வச்சா நல்லா இருக்கும். சல்மானா இருக்கும் பேரு, கானை சேர்த்துக்கிறான். சரி. இவன் வந்து இன்னொரு கானா இருக்கும். ஓகே, அது வேற ஏதாவது பேரா இருக்கும், கானை சேர்த்துக்கிறோம். அப்போ இந்த கான்கிற பேருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இந்த 3 பேருமே எந்த குடும்பத்தும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் கிடையாது. சர்ஃப்ராஸ் கான் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து இவனோட தம்பி, சல்மான் கானுடைய தம்பி. சரி. பட் அவனால பெருசா சைன் ஆக முடியலையே, ஒன்றும் பெருசா வர முடியல. அப்ப இதுக்கும் அந்த கானுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா, சல்மானை கானை சுற்றியுள்ள அந்த சர்ச்சைகள் தான். சர்ச்சை இருந்தாலே தலைமை எல்லா இடத்துலையும் இருப்பாருன்னு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் அவரோட ஆட்டிடியூடும் தெரியும். அதனாலே கண்டிப்பாக வந்து இந்தி இண்டஸ்ட்ரியே சல்மான் கான் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால தான் ஷாருக் கான் போகிறேன் அந்த இடத்துல இருக்காரு. அமீர் கான் ஹிட் கொடுக்குறார், ஃப்ளாப் கொடுக்குறார், அவர் இடம் அப்படியே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கான்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல.
இல்லை கதை சொன்னேன், இந்த கானுக்கு சம்மந்தமே கிடையாது. பெர்சனலாக பண்ணுற சேட்டை தான். இன்னைக்கு பெர்சனலாக பண்ணுற சேட்டையில் தான் மாட்டுறாங்களே ஒழிய, அப்படின்னா இவங்க 3 பேருக்குள்ளேயே போட்டியாக இருக்கே. ஆமா இந்த 3 பேருக்குள்ளே ஒரே ஃபேமிலியாக இருந்தால் ஒன்றாவது இருந்திருக்கணும். ஆமா இவங்க 3 பேருக்குள்ளேயே யார் காலி பண்ணலாங்கிற போட்டி இருக்கு அப்படிங்க. அது கிடையாது. அந்த கானுங்கிறது அங்கே ஒரு நிக்நேம் மாதிரி ஒரு காமன் நேமாக வச்சுருக்காங்க. ஓகே. அதான் வந்து கிருத்திக் ரோஷன் அப்படின்றவர் இவங்களோட சமகாலத்தில் வளர்ந்து வந்தவர் தான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷனும் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதுக்கான காரணங்களுமே உள்ளே இருக்கக்கூடிய அரசியல்கள் பல சேர்ந்து அவர் அடித்ததுன்ற ஒரு விஷயம் இருக்குல்லங்க. இல்லை, ஹிருத்திக் ரோஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷனில் வந்து பீக்கில் வந்துட்டு இருந்தார். சரி. வந்துட்டு இருக்க நேரத்தில் இவங்க எல்லாரையுமே வந்து ஓவர்டேக் பண்ணி வளர்ந்துட்டு இருந்தார். அப்போ அதில் ஒரு குரூப்பிசம் இருந்துச்சு உள்ள, வந்து விட்டுறக்கூடாது. பார்க்குறப்ப ஆள் வந்து ஒரு 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 ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பார், அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிடுவார். அப்படின்றப்ப இவரை வந்து காலி பண்ணக்கூடிய வேலையை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செஞ்சாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து அடுத்து ஹிந்திக்கு போகிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரியோட நேம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திறமை தான் அவங்க நம்மளை கொண்டு போய் உயரத்தில் உட்கார வைக்கும். நம்ம என்ன பார்ஷியாலிட்டி பண்ணாலும் சரி, என்ன நெப்போட்டிசம் பண்ணாலும் சரி, இதெல்லாம் தாண்டி திறமை இருந்துச்சுன்னா அதை அடிச்சு தூக்கிட்டு போய் நம்ம வச்சிடும். ரகுமான் இன்றைக்கி இருக்கிறாருன்னா 25 வருஷம் ரகுமான் ஒன்றுமே பண்ண முடியல அவனால. இன்றைக்கி அவ்வளோ பேர் ஹிந்தியிலேருந்து இங்கே வந்து பெட்டியோட நிற்கிறான் வாசப்படல. ஆமாம். அப்படின்னா திறமை தான். திறமையை நம்ம மட்டும் நம்பி இருந்தோம்னா நம்மள அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து மதவாதம்லாம் இருக்கானே சினிமாவுக்குள்ளே, அதாவது ஹிந்தியில் மதவாதம் இருக்கா? இப்போ தமிழ் சினிமாவில் தெரியும், நம்ம பார்த்துருப்போம். இந்திய அளவில் இப்போ ஒரு அஜெண்டா இந்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரவுடிசம் தான். ரவுடிசம் அரசியல் தான். ஜாதி மதம்லாம் அப்புறம் ஜாதி மதம்லாம் பார்க்கவே மாட்டானுங்க. அவனுக்கு வந்து பணம் தான். பணம், ரவுடிசம், இந்த கேங்கு, இந்த கும்பல் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்குமே ஒழிய மதவாதம்ன்ற பெருசாக இருக்காது. அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு வராதவரே நம்ம ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை, தமிழ் சினிமாவில் வராது. நம்மளுடைய கல்ச்சரே வேறு. அப்படி இருந்தால் ஒரு படம் 2 படத்துக்கு மேலே அவங்களால இங்கே நிற்கவும் சைன் பண்ண முடியாது. இப்படியே இருக்கும் வரை தமிழ் சினிமா நன்றாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி.